தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். 2021ஆம் ஆண்டு மே மாதம் தமிழ்நாட்டில் திமுக 6வது முறையாக ஆட்சி அமைத்தது. இதன் மூலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் முதன்முறையாக பொறுப்பேற்றார். தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்று இன்றுடன் 3 ஆண்டுகள் நிறைவடைகிறது. தற்போது திமுக வெற்றிகரமாக 4வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இதையடுத்து பல்வேறு கட்சி தலைவர்களும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு திமுகவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கடும் நிதி நெருக்கடிக்கு இடையேயும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நல்லாட்சி புரிந்து வருவதாக புகழாரம் சூட்டினார். கோவிடுடைய 2ஆம் அலை, கடுமையான நிதி பற்றாக்குறை, அதையும் மீறி இவ்வளோ விஷயங்களை செஞ்சுருக்காங்க. குறிப்பாக நம்மளுடைய மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட 1,16,00,000 குடும்ப தலைவர்களுக்கு அவங்க அந்த மாதம் அந்த 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 1000 ரூபாய் அந்த உரிமை தொகையாக இருக்கட்டும், நகர பேருந்துகளில் இலவச பஸ் பயணமாக இருக்கட்டும், இல்லை சாதாரண வீட்டு பிள்ளைங்க இன்றைக்கி அரசு பள்ளியில் படிக்கிற பசங்க அவங்க நாளைக்கு அந்த +2 முடிச்சுட்டு அவங்க கல்லூரியில் சேர முடியாத ஒரு சூழ்நிலை பொருளாதார சிக்கல்னால் இருக்கும்போது அதை தவிர்க்கும் விதமாக புதுமை பெண்ணோ தமிழ் புதல்வன் திட்டம் மூலியமாக இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான ஏழை வீட்டு பிள்ளைகள் இன்றைக்கி கல்லூரி அவங்களுடைய உயர்கல்விக்கு உண்டான அந்த இதாக இருக்கட்டும். அதே மாதிரி இன்றைக்கி இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், நிறைய விஷயங்கள் இன்றைக்கி அவ்வளோ இந்த கடுமையான நிதி நெருக்கடியில் செஞ்சுருக்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விடுத்துள்ள அறிக்கையில் முன்னேற்ற பாதையில் செல்லும் தமிழ்நாடு அரசின் 3 ஆண்டு ஆட்சிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். வகுப்புவாத, மதவாத, பிளவுவாத சக்திகள் ஒன்றிய பாஜக அரசின் அதிகாரத்தின் துணையோடு மாநில உரிமைகளை பறித்து வந்த நிலையில் ஊழல் முறைகேடுகளில் புதைந்து கிடந்த தமிழகத்தை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமைத்து திமுக மீட்டெடுத்து 3 ஆண்டுகளாக முன்னேற்ற பாதையில் பீடு நடை போட்டு வருவதாக முத்தரசன் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி மாநில உரிமைகளை வென்றெடுத்து வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் திமுக அரசுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் முத்தரசன் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.